கதை கேட்கலாமா? ஒரு கதை. ஆ இது அமெரிக்காவில் உண்மையாக நடந்த கதை கேட்கலாமா? ஆ சரி. அமெரிக்காவில் ஒரு பெரிய விவசாயம் இருந்தான் ஒரு கிராமத்தில். சரியா? வெள்ளாங்காட்டு போல வச்சுங்க. வெள்ளாங்காட்டு பெரிய கிராமமா? ஆ வெள்ளாங்காட்டு பெரிய கிராமம் தான். வெள்ளாங்காட்டை விட பெரிய கிராமம்லாம் இருக்குது. நல்லூர் நகர். நாங்கெல்லாம் போனால் ஒரு மூலைக்கு தெரியாது. சரியா? அப்போல ஒரு பெரிய கிராமம் என்ன. அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி. அமெரிக்காவில் விவசாயம்னா அவன் என்ன பண்ண மாட்டான், பண்ணக்கார மாதிரி உட்காந்துட்டு 10 பேர் வேலை வாங்க மாட்டான். அவனே தான் செய்வான். 10 பேர் செய்ய வேண்டிய வேலை, 50 பேர் செய்ய வேண்டிய வேலை செய்யறதுக்கு அவன் என்ன வச்சுருப்பான், டிராக்டர் வச்சுருப்பான். என்ன எல்லாமே மிஷினாக இருக்கும். சரியா? பெரிய பண்ணை வச்சுருப்பான். என்ன நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் எருது கொண்டு போகிறாங்க இல்லையா, காளை. அது போல் அவன் போட ஒரு 15 காளை வச்சுருப்பான். அவன் ஃபார்ம்லாம் பார்த்தினாக்கா அங்கெல்லாம் இந்த மாதிரி 5 ஏக்கர் 10 ஏக்கர்லாம் கிடையாது. 200 ஏக்கர் 300 ஏக்கர் 400 ஏக்கர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்போ மாடுகளுக்குன்னு ஒரு இது இருக்கும். காளை மாடுக்குன்னு தனியாக வச்சுருப்பான். இந்த ஜல்லிக்கட்டு மாலை காளை மாதிரிலாம் தனியாக வச்சுருப்பான். அந்த விவசாயிக்கு ஒரு அழகான பொண்ணு, சூப்பரான பொண்ணு. என்ன அழகான பொண்ணு, நான் ஸ்டைலான பொண்ணு சொல்ல, அழகான பொண்ணு. அதை வந்து ஹைஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பையனுக்கு வந்து அது மேலே ஆசை வந்துச்சு. என்ன இந்த பொண்ணா கல்யாணம் பண்ணுவான் அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணான், ஹைஸ்கூல் முடிச்சதும் எங்கள் ஊரில் ஹைஸ்கூல் முடிச்ச 18 வயசு. இங்கே 16 14 வயசுல என்ன பண்ணிவிடுறான், வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிவிடுறான். என்னன்னு கல்யாணம் பண்ணானே தெரிய மாட்டேங்குது. 18 வயசு முடிஞ்சு அவன் என்ன பண்ணான், அந்த விவசாயிகிட்ட போய் இது போல் ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை கல்யாணம் பண்ண போகிறேன், நீ தான் எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா. இங்கே மாதிரி இழுத்துட்டு போயெல்லாம் அங்கே கல்யாணம் பண்ண முடியாது. சரியா? அங்கே எங்கே இருந்தாலும் என்ன பண்ணோம், கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட்டில் இல்லை ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போனால் அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் பண்ணுவான். சரியா? அப்போ வந்து அப்பாக்கிட்ட வந்து இதெல்லாம் போய் அலையிறதுக்கு அப்பாக்கிட்டே பர்மிஷன் வாங்கலாம். அப்பா கிட்ட போனால் அப்பா என்ன சொன்னான், பரவாயில்ல நீ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு கண்டிஷனு. சரியா? ஒரு போட்டி ஒன்று வைக்க போகிற, அந்த போட்டியில் நீ ஜெயிச்சிட்டினாக்கா உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா. என்ன சரின்ட்டு ஆவான். ஏன்னா இவனும் கிராமத்தில் தான். அவன் சொன்னான், 3 காளை ஜல்லிக்கட்டு காலை மாதிரி 3 காளைய ஷெட்டில் இருந்து அவுத்து விடுவார். என்ன அங்கே அந்த ரோட்டு பக்கத்தில் காளை ஷெட்டு இருக்கு, இவன் இங்கே நிற்க வச்சுட்டான், நான் அவுத்து விடுவேன். அந்த காளை வரும்போது நீ காளையை அடக்கணும், ஏதாவது ஒரு காளையை நீ அடக்கணுன்னா போதும் அப்படின்னா. சரியா? சரி 3 காளை அனுப்பிச்சு விட்றா, அதில் ஒரு காளை தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. சரி நிற்கிறான், கதவை திறந்து விடுறான். ஒரு பெரிய காளை. எல்லாம் இந்த மெக்சிகோவில் இது பார்த்துருக்கீங்களா, காளை ஆளை துரத்தி போய் பார்த்துருக்கீங்களா? அந்த போல் பெரிய காளை. அங்கெல்லாம் காளை பார்த்துட்டு ஒரு ஆள் வரத்துக்கு மேலே இருக்கும். திறந்து விட்டான். ஃபர்ஸ்ட் காளை பார்த்துட்டு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இவ்வளோ பெருசாக இருக்குது. சரி அப்படின்ட்டு அந்த காளை வர பெருசாக இருக்கான். அப்படின்னா இது காளை பெருசாக இருக்குது, நம்மளால முடியாது, விட்டுருவோம் அப்படின்னு விட்டுட்டான். அது ஓடிடுச்சு. சரி 2வது காளை வரும், அதை பிடிச்சிருவோம் அப்படின்னு. 2வது காளை அதை விட என்ன இருக்குது, பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. எங்கள் ஊரில் காளை அடக்குன்னு என்ன பண்ணுவான், கொம்பு பிடிக்க மாட்டான். உங்கள் ஊரில் மாதிரி கொம்பையால் தப்பட்டே பிடிக்க மாட்டான். என்ன பண்ணுவான், வாழை பிடிச்சிக்குவான். சரியா? 2வது காளை வருது, இது அதை விட பெருசாக இருக்குது. கிட்ட ரொம்ப பார்க்க எனக்கு பயந்துட்டான். என்ன பண்ணிட்டான், விட்டுவிட்டான். 3வது காளை அனுப்பிச்சி விடுறான். இந்த காளைக்கு ஜிக்லியோண்டா இருக்குது, கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது. ஆனால் வாட்டர் சாட்டமாக இருக்குது, காளை தான். அதை அவுத்து விட்டா இதை நம்ம கண்டிப்பாக பிடிச்சி இது பண்ணிடுறோம். வந்தது என்ன பண்ண போகிறோம், நம்ம பாஞ்சி வாழை பிடிச்சி அதை நிறுத்திட போகிறோம் அப்படின்ட்டு ரெடியாக இருக்கான். ஏன்னா காலை வேகமாக ஓடி வருது, இவர் பாஞ்சி வாழை பிடிக்க போகிறாரு. அங்கே என்ன இல்லை, வேலை இல்லை, விழுந்து விட்டாரு. என்ன அப்போ 3 காலை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் காலை அவன் வாழை பிடிச்சி நிறுத்திருக்கலாம், செகண்ட் காலில் வாழை பிடிச்சி நிறுத்திக்கலாம். ஆனால் 3வது காலையில் ஒரு வாழை பிடிக்கும் போது என்னாச்சு, வாழை இல்லை. அப்படி சான்ஸ் என்னாச்சு, போயிடுச்சு. அப்போ உனக்கு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல நீ என்ன பண்ணிடணும், இது பண்ணிடணும். சரியா? தோத்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல நம்ம என்ன பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் சான்சஸ் தான் பெஸ்ட் சான்ஸ் சொல்லுவாங்க. சரியா? அதனால சின்ன பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க, வாலிபர்களாக இருக்கீங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா, என்ன பண்ணணும், நீ இருக்கட்டும் நாம் அப்புறம் பார்த்துக்குவோம், இது போல் இன்னொரு சான்ஸ் நமக்கு வர போகுது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது,
விடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சான்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தருணத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கணும். அதனால நீயும் ஆசீர்வதிக்கப்படுவ. ஆண்டவருக்கு என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும். சரியா? அப்ப இன்னையில இருந்து என்ன பண்ண போறீங்க? முத காலையை விட்டுட்டு மூணாவது காலை வாழ பிடிப்பீங்களா? ஆ ஆமா. அதனால ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல என்ன பண்ணோம்? ஆரம்பிச்சிடணும். சரியா? அந்த கதை புரிஞ்சா? நல்லது. தூக்குது கதை கேட்கறதுல தூக்கம் வருது. சரி, அப்புறம் ஜோம் பண்ணலாமா? சரி, எல்லாம் கண்ணு மூடுவோம்.